சிம்ம ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். சிம்மத்தை பொறுத்தவரை ராஜ கம்பீரத்தோடு நடைபோடக்கூடியவர்கள். அவர்களுக்கு எது குறைஞ்சாலும் அவங்க நடை உடை பாவனையில் அந்த கம்பீரம் குறையக்கூடாதுங்கிறதுல கடைசி வரைக்கும் கவனமாக இருப்பாங்க. கஷ்ட நஷ்டங்கள் 1000 இருந்தால் கூட இவங்க பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்களை எதிர்பார்க்கக்கூடாது, இவர்கள் தான் செலவு செய்யணுங்கிற மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு வாய்ப்புகள் குறையும் போது கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. மற்ற நேரத்தில் எப்போதுமே கம்பீரத்தை இழக்க வேண்டிய அவசியம் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கூட ஒருத்தவங்களுக்கு தலை குனிஞ்சு போகக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட அடிப்படை கொள்கையாக இருக்கும். சரி, இந்த சிம்ம ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சிம்ம ராசிக்கு உரிய கிரகமான சூரியன் 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துலேருந்து இந்த மாதம் தொடங்கிறதுனால மனதுக்கு பிடித்த விஷயங்களோட ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கணும். கூடவே பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி ஒரு பக்கம் பாதகாதிபதியாக இருந்தால் கூட 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருந்து இந்த மாதம் தொடங்குவதால் ஒரு வகையில் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கற்பனைகள் தான் மனதுக்குள்ளே அதிகமாக ஓடிட்டுருக்கோம். அடுத்தது திருமணமாகி குழந்தை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தையோட எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் அதிகமாக ஓடிட்டுருக்கோம். நமக்கு பிறகு இந்த தலைமுறைக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு போகிறது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இந்த மனசில் ஒதிச்சிக்கிட்டே இருக்குமே தவிர இதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு சற்று இந்த மாதத்தில் குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா சூரியன் மட்டும் இருந்தால் ரொம்ப நல்லது, செவ்வாய் மட்டும் இருந்தால் கூட ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் பார்க்கும்போது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது இந்த வகையிலும் நல்லது இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். அடுத்தது இதை குரு பார்வை செய்து கொண்டிருப்பதால் இது குரு மட்டும் பார்த்துருந்ததுன்னா நல்ல பலனை கொடுத்துருக்கும். சனியும் சேர்த்து பார்க்குறதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாது, எதை செய்யாமல் நிறுத்துறதுங்க தெரியாதுல்ல. இந்த மாதிரி மனதுக்குள்ளே தொடர்ச்சியாக ஒரு குழப்பம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதையும் கடந்து பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு மரியாதை கம்பீரம்ங்கிறது மேக்சிமம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தொடர்ந்து வந்துடும். இருந்தாலும் தொடர்ச்சியாக சில பேர் பார்த்திங்கன்னா செய்கிற வேலையை தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன இயந்திரமோ பெரிய இயந்திரங்கள் அடிக்கடி பழுதாகி போய் அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடிக்கு பிறகு அது ரிலாக்ஸ் ஆகிடும். ஏற்கனவே ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ரிலாக்ஸுக்கு பின்னாடி ஒரு சின்ன நெருக்கடி, இது ரெண்டும் மாறி மாறி தான் வந்துட்டுருக்கோம். 5ஆம் இடம்ங்கிறது மனசோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. 5 தானே புத்தி, சிந்தனை, மனசு எல்லாமே. இந்த இடத்துல போய் 2 நெருப்பு கிரகங்கள் உட்காந்து அதுக்கு குருவோட பார்வை, சனியோட பார்வை கிடைக்கிறதுனால இந்த குழப்பம் மார்கழி மாதம் வரைக்கும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அதை பெருசாக எடுத்துக்காமல் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் காலங்கள் மாற மாற அந்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டு வந்துடும். அடுத்து பார்க்கும்போது ராசிலேயே கேது உட்கார்ந்துருக்கு. பொதுவாக ஜென்ம சனியை விட கேது ஒரு நெகட்டிவான சிந்தனைகளை அதிகமாக கொடுக்கும். எது செய்தாலும் உடனடியாக செய்ய முடியாமல் பல்வேறு தடைகள், தடை ஓட்டம்னு சொல்லுவாங்கள்ல, ஓடுறவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தடை ஓட்டத்தை பார்த்திங்கன்னா தடையை தாண்டி 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 தான் ஓடணும். அப்போ எந்த இடத்துல முழுமையாக நம்மளால் ஓட முடியுமோ, எவ்வளோ நாள் இப்படியே ஓடிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனத்தளர்ச்சி வரும். அந்த மனத்தளர்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த கேது அடுத்தது மற்ற இடத்துக்கு மாறிடுவார் இல்லையா. அந்த கேது மாறுற வரைக்கும் இந்த நெருக்கடி இருக்குங்கிறதுனால பெருசாக எடுத்துக்காமல் எல்லா நெருக்கடிகளும் கடந்து வெற்றி பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கும். மற்ற கிரகங்கள், ஒரு கிரகம் ஒரு விதமான நெருக்கடியை ஏற்படுத்தினா கூட இன்னொரு கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அதனால் திட்டமிட்டபடி பெரிய விஷயங்களை நிறைவேற்றுறது கஷ்டமாக இருந்தால் கூட அன்றாட வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்தில் தவறாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் பெரிய திட்டங்கள் மட்டும் தீட்ட வேணாம். அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து 2 நெருப்பு கிரகமாகி அதை சனியும் பார்க்கறதுனால சூரியன், செவ்வாய், சனி எப்பப்பெல்லாம் கோச்சாரத்தில் சம்மந்தப்படுதோ அது ராசிக்கு எந்தெந்த இடங்களில் இருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட பாவங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன நெருக்கடிகள், மன உளைச்சல்கள்லாம் தொடர்ந்து உருவாக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் சொல்லியிருக்கோம், மார்கழி மாதம் முழுக்களும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்லையோ, செவ்வாய்க்கிழமைகள்லையோ, சனிக்கிழமைகள்லையோ நரசிம்மர் வழிபாடு கட்டாயம். எல்லா ராசிக்கும் இது தானே சொல்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இந்த பாதிப்பு எல்லா ராசிகளுக்கும் இருக்குங்கிறனால தான் அதை சொல்கிறோம். கூடுமான வரைக்கும் இந்த நெருக்கடியிலேருந்து தவிர்த்து வருவதற்காக இந்த வழிபாடு கம்பல்சரியாக மேற்கொள்கிறது அவசியங்கிறத முக்கியமாக பார்த்துக்கணும். அடுத்து பார்க்கும்போது 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தோட தொடக்கத்திலே இருக்கிறதுனால 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் எடுப்போம் இல்லையா. அந்த சுகஸ்தானத்தில் 2 சுப கிரகங்கள் இருக்குது. ஒன்று பார்க்கும்போது சுக்கிரனுங்கிறது சிம்மத்துக்கு 10ஆம் அதிபதி, இன்னொன்று பார்க்கும்போது 2க்கும் 11க்கும் உரிய கிரகம். அப்போ 10க்கு உரிய கிரகம் 4ஆம் இடத்தில் அமரும்போது நல்ல சிறப்பாக இல்லையா.
அப்போ கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஏதோ ஒன்று உங்களோட லைஃப்பில் மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஏதோ ஒரு வகையில் ஒரு பேஸ்மெண்ட் உருவாக்கி கொடுக்கும். அல்லது பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து தொழில் துறையிலையோ வேலை வாய்ப்புலையோ நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நபர்களோட சந்திப்பாவது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல 2 சுபக்கிரகங்கள், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், இன்னொன்று வந்து புதன். 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. அப்போ 10ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ரீதியான ஒரு சந்திப்பு, இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். உடனே இந்த மாதமே கிடைக்குதா அடுத்த மாதமே கிடைக்குதான்னு சொல்லக்கூடியது. எதிர்காலத்தில் சில மாதங்களில் சில நாட்களில் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து அமைய போகிறதுக்கான ஒரு முன் அறிகுறி தான் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்து தன்னுடைய சொந்த வீட்டையே பார்ப்பது வந்து ஒரு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். கூடவே புதன் இருக்கிறதுனால புதன் பார்க்கும்போது சிம்மத்துக்கு ஒரு பக்கம் நேரடி வருவாயை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துக்கு உரிய கிரகங்கிறதுனால இது கண்டிப்பாக வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்துவதற்கான மாற்றத்துக்கான தொடக்கத்தை உருவாக்கி கொடுக்கும். அது எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதுங்கிறது கொஞ்சம் காலகட்டம் எடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த சுபமான மனநிலைகளோடு இந்த மாதத்தை தொடங்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உறவினர்கள் மத்தியில் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், ஏதோ சில சுப நிகழ்ச்சிகள், பேர் வைக்கிறது, அப்படி இப்படி சில நிகழ்ச்சிகளுக்கும் விருந்துகளுக்கும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பமான வரைக்கும் பார்த்திங்கன்னா சொகுசான சில விஷயங்களை கூட அட்டன் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். நமக்கு என்ன கஷ்டம் இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய விழாக்கள்லையும் நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்காமல் இருக்க முடியுமா? அதனால் உறவினர்களோட இல்லங்களில் சில நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், விருந்து உபசரிப்புகள்லாம் நடக்கும். இதிலெல்லாம் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மார்கழி 10-15 தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் அந்த இடத்துக்கு போயிடுது தனுசு ராசிக்கு. தனுசு ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். ஏற்கனவே அங்கே 2 நெருப்பு கிரகம் இருக்குது. அதோடு போய் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் போயிடுது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதனும் போயிடுது. அப்போ 2க்குமே குருவோட பார்வையும் கிடைக்கிது, சனியோட பார்வையும் கிடைக்கிது. அப்போ சுக்கிரனுக்கு சனியோட பார்வை கிடைக்கும்போது தேவையான இடத்துலேருந்து தேவையான பணம் கிடைச்சிரும். 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம கேட்டு நம்ம எதிர்பார்க்குற இடத்துலேருந்து வருதோ இல்லையோ, கேளாத சில இடங்கள்லேருந்து பண வருவாய் வந்து சேர்ந்துடும். கூடவே புதன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துருவார். அது அந்த கடுமையாக நடந்து அலைஞ்சி திரிஞ்சு எடுக்க வேண்டிய விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் எளிமைப்படுத்தி அதற்கான வழிவகுப்பார். அதே சமயத்தில் மனதுக்குள்ளே 4 விதமான சிந்தனைகள், 4 விதமான பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருக்கும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த நெருக்கடி இருக்குமே தவிர, மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் தொடங்கும் போது ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேல் இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா மாறி வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இது 5ஆம் இடம். இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குது, அங்கே இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது, சூரியனை பார்க்குறதுனால வேலை விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் ஏதாவது ஒரு பிரேக் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்பை நாமளே உருவாக்கிக்கக்கூடாது. அதே போல் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தடங்கள் ஏற்பட்டு ஒரு வேலையை திட்டமிட்ட நேரத்தில் செஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் கூட வரலாம். அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. இந்த நிலைகள் எல்லாம் பிற்காலத்தில் மாறும். கூடுமான வரைக்கும் ஏதோ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு, ஒரு தவறுகளுக்கு நாம் காரணமாகிடக்கூடாதுங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து செயல்படுவது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பல்வேறு விஷயங்களில் நமக்கு நல்லதை கொடுக்கும். நம்ம தோண்டு விழும்போதெல்லாம் நம்ம நண்பர்கள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்து பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கூட மனசு தோண்டு விழாமல் இருப்பதற்காக ஆறுதல் சொல்பவர்களாக கூட இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் மனைவியாலையும் நண்பர்களாலையும் ஒரு பலன் கிடைக்கும். இந்த ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த சிறப்பு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் சுயதொழிலை பற்றி திட்டமிடுபவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அந்த ஐடியாக்களை ஆலோசனைகளையும் இப்போதே உருவாக்கி வைக்கும். ஆனால் இப்போதைக்கு செயல்படுத்த முடியாது. அந்த ஒரு காரணத்தினால மனதுக்குள்ளே உதிக்கக்கூடிய சுயதொழில் சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் இந்த முட்டையை பறவை அடைகாக்கிற மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே காத்துக்கிட்டே இருக்கணும். தகுந்த காலம் வரும்போது தான் குஞ்சு பொரிக்கும் இல்லையா? அது மாதிரி தகுந்த காலம் வரும்போது அதுக்கான மாற்றம் நிச்சயமாக உருவாகும். அடுத்தது பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பொதுவாகவே வந்து அஷ்டம சனிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகளை கொடுத்தால் கூட
அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான சிந்தனையை தூண்டி அதற்கான வழியை கண்டுபிடித்து கொடுவதுக்கு வந்து இந்த சனிக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா அது தொழில் ரீதியான நெருக்கடியை தான் கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 6க்கும் 7க்கும் உரிய கிரகம் இல்லையா, 6ஆம் அதிபதி 8ல் மறையிறது ரொம்ப சிறப்பு இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா எப்படி தான் நெருக்கடி வந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது தேவையான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய நெருக்கடியை கிளியர் பண்ணி விட்டுருங்கிறதுனால 7ஆம் இடத்து சனியை விட 8ஆம் இடத்து சனி ஏதோ பரவாயில்லைங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்மளை கொண்டாந்து விட்டுடும். அடுத்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு செவ்வாயோட 4ஆம் பார்வை கிடைக்கிறதுனால செவ்வாய் சனி யுத்தம், செவ்வாய் சனி நெருக்கடிகள் வந்து பல்வேறு விதமான விஷயங்களை வந்து கவனமாக இருக்கணும். பொதுவாக குறிப்பிட்டாப்புல உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கும். நாம் சில இடங்களில் வந்து கடன் வாங்கியிருந்தோம்னா நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு காலதாமதமாகும். அதனால் கடன் கொடுத்தவர்கள் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மனசு சங்கடப்படுவோங்கிறது தெரியுங்கிறதுனால நம்மளே முன்கூட்டி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது வயிறையும் குறிக்குங்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. எல்லாத்தையும் கடந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து எல்லாத்தையும் சேர்த்து என்ன நெருக்கடி இருந்தாலும் நம்மளை வந்து தன்னம்பிக்கையோடு நடைபோட வைக்கிறதுக்கும் 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல குறைந்தபட்சம் 5 ரூபாயாவது கிடைச்சி எந்த காரியமும் தடைபடாமல் கொண்டு போய் செல்வதற்கும் இந்த குரு தான் காரணம். அதனால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எல்லா வகையிலும் நன்மைகளை செய்தால் கூட அது வக்ரமாகி இருப்பது பார்த்திங்கன்னா அன்றாட தேவைகள், அன்றாட செலவுகள், அன்றாட நடவடிக்கைகளுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தினால் கூட அதையும் கடந்து மேலே வருவதற்கான நம்பிக்கை அதிகமாக வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடும். கூடுமான வரையில் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தை மாதத்துக்கு பிறகு, அதாவது மார்கழி 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் உருவாகுங்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை நெருக்கடிகள்லேருந்து ஓரளவாவது நமக்கு நிறைவு கிடைக்கணும், நெருக்கடிகள்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. அதே போல் மன நிறைவுக்காக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களில் வேணுகோபாலன் அப்படிங்கிற பேரில் உள்ள பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். என்ன நேயர்களே, சிம்ம ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.